Hello students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் 9th standard maths chapter 5ல example 5.17 பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். Find the coordinates of the point which divides the line segment joining the points 3, 5 and 8, -10. Internally in the ratio 3:2. Find the coordinates of the point. இப்போ நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். அந்த பாயிண்ட் வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டில் டிவைட்ஸ் ஆகும்னு சொல்லிங்கிறாங்க. அதோட ஜாயினிங் பாயிண்ட்ஸ் வந்து 3, 5 அண்டு 8, -10. இது வந்து இன்டர்னலி சென்டரில் இருக்க அதுக்கான இன்ட்டு வந்து நம்மளுக்கு 3:2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்தமாரி ஒரு லைன் செக்மெண்ட்டை வரைஞ்சிக்கோங்க. அதில் ஏ வந்து 3, 5 வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். 8, -10 வந்து பின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்னலி 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பின்னு எடுத்துக்கிறோம். 3:2. ஸோ செக்ஷன் ஃபார்முலா எழுதிக்கோங்க. P = mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n m வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 3 இன்ட்டு x2 வந்து 8 ஃபார்முலா இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு n வந்து 2 இன்ட்டு x1 வந்து 3. ஸோ 2 × 3 / m + n வந்து 3 + 2 வந்து 5, m வந்து 3 இன்ட்டு y2 வந்து நம்மளுக்கு -10. ஸோ 3 × -10 ப்ளஸ் n வந்து 2, அப்புறம் y1 வந்து 5. ஸோ 2 × 5 / m + n 3 + 2. ஸோ 3 + 2 = 5. ஸோ = 3 8s are 24 + 2 3s are 6 / 5, 3 × -10 -30 + 2 5s are 10 / 5 = 24 6 ஆட் பண்ணால் 30 வரும். 30 / 5, -30லேருந்து +10 மைனஸ் பண்ணால் -20 வரும். ஸோ -20 / 5. இப்போ வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம். இதையும் கேன்சல் பண்ணோம், இதையும் கேன்சல் பண்ணோம். ஸோ 1 5s are 5, 6 5s are 30, 1 5s are 5, 4 5s are 20. ஸோ P = 6, -4. இப்போ நம்மளுக்கு வந்து P = 6, -4 வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.